சிறு தொண்டர் வீட்டில் அந்த பணிப்பெண் என்ன தெரியுமா சொல்கிறாங்க டக்குன்னு, ஐயா அந்த தலை இறைச்சியை கூட நான் தனியாக தான் சமைச்சிருக்கேன், எங்கே திடீர்னு நீங்கள் கேட்பீங்களோ அது இல்லைன்னா கோவம் ஆகிடுவீங்களோன்னு பயந்துட்டு நான் தனியாக சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சந்தோஷம் ஆகிடுறாரு அந்த சன்னியாசி. ஆமாம் எனக்கு தலை இறைச்சினா ரொம்ப பிடிக்கும், அதையும் கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லி அந்த சிறு தொண்டர் மனைவியும் அந்த பணிப்பெண்ணும் எல்லாருமா சேர்ந்து எல்லாம் பரிமாறிடுறாங்க. சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது திருப்பி இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாரு இந்த சன்னியாசி. நான் ஒண்டி தனியாக சாப்பிட மாட்டேன்ப்பா, போய் இன்னொரு சிவனடியாரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் போய் தேடி பார்க்குறாங்க கணவனும் மனைவியும், ஒரு சிவத்தொண்டர் கூட கிடைக்கல. சரி யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, நீயே உட்காந்து என் பக்கத்தில் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு தன் மகனோட இறைச்சி இருக்கே அப்படின்றது ஒரு பக்கம், ஆனால் அழக்கூடாதுன்றதும் அந்த கண்டிஷன் இல்லையா, அதனால் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. என்னப்பா யோசிக்கிற, சரி உன் பையனையும் கூப்பிடு, அவனோட சேர்ந்து தான் நான் சாப்பிடுவேன்றாரு. அப்போ தான் இவருக்கு வருது, ஆஹா நம்ம பையனை எப்படி கூப்பிட முடியும், அவன் தான் நம்ம இலையில இருக்கானே உணவா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. சீக்கிரம் உன் பையன் வந்தால் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், என்னோட கோபத்துக்கு நீ ஆளாகாத, சீக்கிரம் போய் உன் பையனை கூப்பிடுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் ஓடி கணவனும் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அந்த நேரத்தில் டக்குன்னு அவங்களுக்கு இவர் கத்தில் மறந்தே போயிட்டாங்க. தான் குழந்தைய நம்ம கையால் தானே நறுக்கி சமைச்சோன்றதை மறந்து போய் இந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, மகனே வாப்பா நம்மள வீட்டுக்கு வந்த சிவத்தொண்டர் சாப்பிட்ணும், நீ அவசியம் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, சீராளா வாப்பா கண்ணா, நம்ம வீட்டுக்கு வந்த இந்த சன்னியாசி சாப்பிடணும்ப்பா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் குழந்தை கிடுகிடுன்னு ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் பேக்கோடு ஓடி வரான். இதை பார்த்தது இவங்களுக்கு அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வருது, நம்ம பையன் அங்கே தானே சாப்பாடாக இருந்தான், எப்படி இப்போ உயிரோடு வரான் அப்படின்னு ஒரு திடுக்கிட்டு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு சந்தோஷப்படுறதா இல்லை என்ன இதுன்னு அவங்க புரிஞ்சிக்கவே அவங்களால முடியல. வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க பையன் ஆச்சுன்னு. வந்தால் இங்கே இருந்த சன்னியாசியும் காணும், இலையில் வச்சுருந்த இந்த இறைச்சி எல்லாமும் காணும். என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வானத்தில் ஒரு பெரிய ஒளி வருது. அதில் யார் வரா, சாக்ஷாத் நீங்கள் நினைக்கிறீங்களே அந்த கைலாசநாதர் தான் அருட்காட்சி தரார். தந்து அந்த குழந்தை கையில் கூப்பி வணங்குறான், இறைவனை பார்த்து வணங்கி நமஸ்காரம் பண்ணுறான். உடனே என்ன சொல்கிறார், இந்த குழந்தைய அந்த பணிப்பெண்ணுக்கு அப்புறம் சிறு தொண்டருக்கும் அவரது மனைவிக்கும் எல்லாருக்குமே நான் என்னை விட்டு பிரியாத இருக்கும் சிவலோக பதவியை நான் உங்களுக்கு தரேன், சீக்கிரம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அருள் கொடுத்துட்டு மறைந்து விடுகிறார் சிவபெருமான். பார்த்தீங்களா, இப்போ புரிஞ்சுதா சிவபெருமான் ஏன் சிறு தொண்டரை நாயன்மார்களில் ஒருவராக வச்சுருக்கார், அவரோட பக்தியை எப்படி உலகுக்கு எடுத்துக்காட்டிருக்காரு. பார்த்தீங்களா, சிவன் நினச்சார்னா அந்த உண்மையான பக்திக்கு என்றைக்குமே கட்டுப்பட்டு நம்முடன் இருப்பார், நம்மளையும் அவர் கூடவே வச்சுப்பார். ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் ஈசா போற்றி. நன்றி.